ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறதுனா வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நம்ம உரிக்க போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப நல்லது. நம்ம இது பொரியல் சாப்பிட்டோம்னா கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரைஞ்சிடும். வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம். இது செஞ்சு காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் எடுத்துடணும். இது ஃபுல்லாக சீவிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்னதாக சீவி எடுத்துக்கணும். சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பொரியல் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நீங்களும் வீட்டில் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். வீட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் 2 கட் பண்ணி எடுத்துனுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லு மேலக்கெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி வச்சு கட் பண்ணிக்கணும். இதில் நார் வரும், அது ஒன்று ஒன்றா எடுத்துட்டு நாரை எடுத்துடணும் க்ளீனாக. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இது நார் இருக்குது பாருங்கள். இந்த நாரை இப்படி க்ளீனாக எடுத்துடணும். நம்ம இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துட்டு பாருங்கள், சுத்தமாக நாரெல்லாம் இப்படி எடுத்துட்டு பாருங்கள், க்ளீனாகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் பூரா ஒன்று ஒன்றா இப்படி நார் எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நார் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ நார் இருக்காது, க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். பாருங்கள், தண்ணியில் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துதான் பொரியல் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரியல் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கணும். கடலைப்பருப்பு, கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமாக உப்பு, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த வாழைத்தண்டை போட்டுக்கலாம். வாழைத்தண்டு போட்டாச்சு. இப்போது மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நம்மளுக்கு
சாம்பார் பொடி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை பிடிக்காதவங்க காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு இது பிடிக்கிறதுனால நான் மிளகாத்தூள் போடுறேன். தேங்காய், கொஞ்சமாக தேங்காய். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நல்லது. கிட்னிலலாம் ஸ்டோன் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் கரைஞ்சிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வாரத்துக்கு ஒரு டைமு பசங்களுக்கு எல்லாம் நீங்களாம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.